ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் போண்டா. ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணி முடிச்சிடலாம். அதோட கிருஷ்ண ஜெயந்திக்கு நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே சேர்த்து அரைக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும். இப்போது இதை மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே கப்பில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரை இருந்த அதே கப்பில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அளக்கிறதுக்கு மெஷரிங் கப்பு தேவையில்லை. வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை சின்ன கப்போ இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சர்க்கரை பவுடரும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்துட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்து திரும்ப கலந்துக்கோங்க. நம்ம கலந்து எடுக்கிறது இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அதுபோல் கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து விடும்போது இது போல் விழணும். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா முழுகி வேகிற அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிற போண்டா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா வேகும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை இது போல் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இது போலவே 4-5 எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தெளித்து விட்டுக்கலாம். அப்போது நல்லா உப்பி வரும். இப்போது ஒரு பக்கம் இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கோங்க. போண்டா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலேயும் போண்டா செய்துக்க போகிறேன். ஒன்று மேலே ஒன்றா அதிகமாக மாவு சேர்த்துற வேண்டாம். இது போல் தனித்தனியாக 4-5 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுவும் தயாராகிடுச்சு. எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துடுறேன். இப்போது நம்மளோட பஞ்சு போல் சாஃப்டான போண்டா தயாராகிட்டு பந்து போல் நல்லா புசு புசுன்னு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. இது பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த போண்டாவை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.